வணக்கம் மக்களே, வரலாறு ஜெயஸ் அகாடமி வந்து நான் இன்னைக்கு பேங்கிங் ஜெனரல் இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் எடுத்து வந்திருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எஸ்பிஐ கிளப் ப்ரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஆப்டிடியூட் ரீசனிங் மாதிரி தயவு செஞ்சு இங்கிலீஷ் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினை சால்வ் பண்ண ஆன்சர் வரும், இல்லைனா இல்லை, அவ்வளோதான். பட் ஜெனரல் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ்டாகவே இருக்கும். அந்த கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் செஷன் வந்து டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுதான் ஒரே வழி, வேறு வழியே கிடையாது. ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் நியூஸ் ஆன் ஏர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போய் நீங்கள் நியூஸை கேட்காவது செய்யுங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் டெவலப் ஆகும், அதே மாதிரி இங்கிலீஷ் நாலேஜும் டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெயின்ஸில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம், பட் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு சிங்கிள் ஃபில்லர்ஸாக இருக்கலாம், டபுள் ஃபில்லர்ஸாக இருக்கலாம், இல்லை ட்ரிபிள் ஃபில்லர்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். First question பாருங்க. With the US presidential elections just around the corner, it's dash for investors to gear up for any shock movements or expected turns in equity markets across the globe. ஸோ இந்த 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் பார்த்தோன்னே இந்த ஆப்ஷன்ன்ற வார்த்தையை எலிமினேட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா இங்கே ஷாக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷாக் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஏதோ ஒரு கிளாஷ் ஆகி ஒரு ஷாக் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ போய் நான் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இதுலேயே வந்து ஆப்ளிகேட்டரி மேண்டேட்ரி அப்படின்னு நம்மளுக்கு போடலாம்னு தோணும். பட் இதை எடுத்தீங்கன்னா டென்ஸ் படி அது தப்பாயிடும். அதனால் நான் இதையும் வந்து எலிமினேட் பண்ணிக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற வார்த்தை கிரிட்டிக்கல் அண்ட் இம்பரேட்டிவ். கிரிட்டிக்கல் அப்படின்னா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நிலவுறது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல வந்து நான் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற வார்த்தையை சூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஷாக் மூமெண்ட் நான் ஏதாவது ஒரு ஸ்டெப்பை எடுத்து தான் ஆகணும் இல்லையா? அந்த இடத்துல நான் கஷ்டமான சூழல் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியுமே தவிர ஒரு ஆக்ஷன் பேசிஸில் நான் சொல்ல முடியாது. ஸோ ஆக்ஷன் பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இம்பரேட்டிவ் தான். இம்பரேட்டிவ்க்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கட்டாயமும் செய்யணும், உடனே செய்யணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. Second question பாருங்க. India has set one of the best examples on connectivity dash citizens to deal with the COVID-19 crisis. இப்போ நான் பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி ஆத்தரைசிங், சாங்ஷனிங், சர்டிஃபைங் எல்லாத்தையும் எடுத்தாரு. ரீசன் என்னன்னா சிட்டிசன்ஸ் வந்து டீல் பண்ணணும் எது கூட, COVID-19 கிரைசிஸ் கூட. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும் இல்லையா? அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதனால நான் இந்த 3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுறேன். இப்போ டெலிகேட்டிங்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேலையை என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் அசைன் பண்ணுறேன் இல்லையா? அதுதான் நம்ம வந்து டெலிகேட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதையும் நான் இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து எம்பவரிங். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணிட்டு மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் சூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம மீனிங் தெரியும், அதனால ப்ராப்ளம் இல்லை. நிறைய கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா 5க்குமே மீனிங் தெரியாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலிமினேஷன் ப்ராசஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது எந்த இடத்துல புரியல அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.